சொல்ல போற விஷயத்தை கேட்டு இளைஞர்கள் என் மீது சங்கடப்படலாம், வருத்தப்படலாம். ஆனால் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இது என்ன பண்ணா மேல பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோவுக்கு போறதுக்கு அந்த கட்டுமான பணிகளுக்கு ஈடுபடுத்தக்கூடிய அந்த கம்பிகளை திருடி செல்லும் ஒரு இளைஞர்களை நீங்க பார்க்கலாம். இன்றைய இளைஞர் தலைமுறை ஒரு சிலர் என்ன பண்றாங்கனாக்கா, சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி எப்பேற்பட்ட கேடுகட்ட செயலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்துடுறானவங்க. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சங்கிலி பறிப்பு, தாலி அறுப்பு இது போன்ற சம்பவங்களில் பெரும்பான்மையா இந்த கஞ்சா போதையில இளைஞர்கள் ஈடுபட்டு இருந்தான். அதெல்லாம் ஒரு கட்டத்துல பரபரப்பாச்சு. ஒரு நிறைய பேர் பயந்துகிட்டே போனாங்க. இன்னைக்கு அது இருக்கு, ஆனா பெரும்பான்மையா இல்ல. அதே போல அதுல பெரிய ஒரு சமூகமா நடந்து அரங்கேறிட்டு இருந்தது என்னன்னாக்க, இந்த சங்கிலி பறிப்பு, தாலி அறுப்பு போல செல்போன் பறிப்பு அதிகமா இருந்துச்சு. நாம இந்த ஸ்மார்ட் போன் வந்த காலகட்டத்தில், புதுசா வந்த காலகட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டை பார்த்து நடந்ததை விட என்ன பண்ணோம், செல்போனை பார்த்துக்கிட்டே தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அல்லது கையில செல்போனை வச்சுட்டு ஹெட்போன் பேசிக்கிட்டு தான் பெருசா போயிட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ணுவானா, சைட்ல அப்படியே நைஸா எவன் கையில சும்மா வச்சுட்டு போறோம். ஏன்னா நம்ம அந்த பட்டன் போனை கூட ஒரு நேரத்துல நல்லா டைட்டா தான் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு செல்போன், அந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த அளவுக்கு லேசா இலகுவா தான் பிடிச்சிட்டு போவோம். அந்த ஒரே ஒரு தாட்டை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரும்பான்மையா நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி செல்போனை ஒரு நாளைக்கு 3-4 செல்போனை ஆட்டையா போட்டா போதும், உடனே அதை வச்சு நம்ம ஒரு மாசம் சம்பாதிக்கிற காசை அசால்ட்டா 2-3 செல்போன்லயே சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்களா. தொடர்ந்து இது போல சம்பவங்களில் ஈடுபடும் இளைஞர்கள் பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டான். ஆனால் அதனை தொடர்ந்து அந்த வழக்குகள் காவல்துறையை வழக்கு அவங்க மேல போட்டாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அதுக்கான ஒரு தண்டனையை அனுபவிக்கிற மாதிரியே தெரியல. உள்ள போயிட்டு வெளில வந்தவன் திருந்தி வருவான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. மென்மேலும் பல வழக்குகளை வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். கஞ்சா போதையை ஒழிச்சோம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மூல சம்பவங்களையும் தடுத்து விடலாம் என்ற எண்ணம் எனக்கு தோணுது. ஆனால் திருட்டு புத்தி இருக்குல்ல, அந்த திருட்டு புத்தி திரும்பவும் திருடதான் தோணுமே தவிர திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னாக்கா, அடிச்சு கை காலெல்லாம் ஒடிச்சு, கையில ஒரே கையில் இல்ல 2 கையிலுமே இல்லாம தான் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கழுவுற கையில இருந்து எல்லாமே மத்தவங்க நம்மளுக்கு ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டோம்னாக்க முடிந்த அளவிற்கு இதை தவிர்க்கப்படுதுன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.